வணக்கம் நேயர்களே, ஏஎல்எம் ஆயுஷ் வழங்கும் மருத்துவ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் ஜெயபால். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு போன வீடியோவில் ஹோமியோ அக்குபஞ்சர்ன்ற ஒரு மெத்தட் பார்த்துட்டு இருந்தோம். அது எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக இந்த ஹோமியோ அக்குபஞ்சர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள், அதுவும் முக்கியமாக இந்த டெஸ்க் ஒர்க்கு, இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி பயன்பட போகுதுன்றதை பார்ப்போம். அவங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்றது தான் அவங்க மேக்ஸிமம் இருக்கிறது. அது டிப்பிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டெட்லைன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதாவது ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டு இந்த பீரியட்குள்ள அதை முடிச்சாகணும், அதை செஞ்சாகணும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மூலயமா பார்த்தீங்கனாலே அவங்க மைண்ட் ஒரு மாதிரி இறுக்கமாகவே இருக்கும். யாரை பார்த்தா எரிஞ்சு விழுவாங்க, அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஆக்சுவலி அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு டாஸ்க் எடுத்து அந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். பட் அது கூட எமோஷன்ஸ் ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் அந்த ஒரு டாஸ்க் இருக்கும்போது மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள சிரிச்சு பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷன் ரீதியாக நிறையா அவங்கள பாதிக்க செய்யும். ஸோ அந்த ஒரு பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு, அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோமியோ அக்குபஞ்சர் நல்ல ஒரு தீர்வு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த என்வைரன்மெண்ட், இந்த ஐடி என்வைரன்மெண்ட் இல்லை இந்த டெஸ்க் என்வைரன்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட நீங்கள் இருக்க மாதிரி இருக்கும். அவங்களோட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி, அதுவும் உங்கள் பாஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பாஸ்க்கும் அந்த கீழே ஒர்க் பண்ண ஸ்டாஃப்க்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு உள்ள டேட்டா கொடுக்க என்ன ஆகணும், நமக்கு ஒரு பேர்டன் இருந்துகிட்டே, ஒரு சுமை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து நமக்கு சுமை இருந்துகிட்டே இருக்க மாதிரி. இதனால என்ன ஆகுதுன்னா, ஜென்ரலாக ஐடி பீப்புளுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ரொம்ப ட்ரையான வேகான எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ வெளியே வரும். அது ஏன் எதுக்குன்னே தெரியாது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துப்பாங்க, எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஐடி பீப்புள் ஜென்ரலாகவே இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சு. அது ஒரு மனோவியாதியாக மாறிட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதாவது ஏன் எதுக்குன்னே தெரியாது, சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா மைண்ட் எம்டியாக இருக்குது, மைண்ட் வேகாக இருக்குது, ஒரு எமோஷன் எதாவது இருக்குன்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் கூட பண்ண மாட்டாங்க, சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ரேடியேஷனுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆக 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 என்ன ஆகுன்னா அவங்களோட கண்ணு பாதிக்கப்படுது. அடுத்தபடியாக அந்த டெஸ்கில் பார்த்தீங்கன்னா முதுகு வலி, கழுத்து வலி ஜென்ரலாகவே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த ஹெட்டேக் அப்பப்போ வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. இது மூலமாக என்ன ஆகும்னா தூக்கமின்மை இல்லாமல் இருக்கும். ஸோ தூக்கம் போச்சு அப்படின்னா அடுத்து பிபி, சுகர், தைராய்டு அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த சிடென்ட்ரி ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த சிஸ்டம் ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹோமியோ அக்குபஞ்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடனடியான தீர்வு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎல்எம் ஆயுஷில் என்ன சொல்கிற சிறப்பாக வழங்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா ஹோமியோ அக்குபஞ்சர் அப்போதைக்கு அந்த மொமெண்ட்டில் நமக்கு எல்லாத்தையும் எடுத்துரும் வேகமாகவே. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம வாழ்க்கை அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையும் சரி, நம்ம மனதையும் சரி, நம்ம உடலையும் சரி, நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட்டமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்பி வராமல் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோமியோ அக்குபஞ்சர். அதே சமயம் நம்ம ஆயுஷ் மெடிசன்ஸோடு சேர்ந்து பண்ணுறப்ப நடக்கிற மிராக்கிள்னு சொல்லுவோம். ஒர்க்கிங் பீப்புள் பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக பயன்படுத்திட்டு அவங்க வாழ்க்கை மேம்படுத்திக்கலாம். மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய விழிப்புணர்விற்காக பொதுநலன் கருதி ஏஎல்எம் ஆயுஷ்.